Good morning students. நம்ம இன்னைக்கு நாலாவது தரக்கூடிய இம்பார்ட்டன்ட் 10 மார்க் क्वेश्चंस ரிவைஸ் பண்ண போறோம். சரிங்களா? இதுல explain the first question வந்து explain the factors affecting motor performance. என்னென்ன காரணங்களால மோட்டாருடைய பெர்ஃபார்மன்ஸ் பாதிக்கப்படுது? பெர்ஃபார்மன்ஸ்னா அதுல திறன் சொல்லலாம். சரிங்களா? திறன் மோட்டாருடைய செயல்திறன் சொல்லலாம். அது எப்படி என்னென்ன காரணங்களால பாதிக்கப்படுதுன்றத ஃபர்ஸ்ட் வந்து வோல்டேஜ். சரிங்களா? வோல்டேஜ் குவாலிட்டி, அதாவது வோல்டேஜ் எஃபெக்ட் என்னென்ன காரணங்களால சொல்லுவாங்க. மெயினாக வந்து வோல்டேஜ்னால ஏற்படக்கூடிய அந்த பெர்ஃபார்மன்ஸ் பாதிப்பு மோட்டரில் என்னென்னு பார்ப்போம். சரிங்களா? வோல்டேஜ்னால இப்போ நமக்கு வரக்கூடிய மோட்டாருக்கு இன்புட்டாக கொடுக்குறோம். சப்ளை வோல்டேஜ் நமக்கு வருது. மோட்டாருக்கு இருக்கக்கூடிய இன்புட் வோல்டேஜ் வந்து பேலன்சிங்காக இருந்துச்சுன்னா, அதாவது ROIPன்னு சொல்லக்கூடிய தொழிற்சாலைகளில், வீடுகளில் தான் நம்ம சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டரை பயன்படுத்துகிறோம். தொழிற்சாலைகளில் ஒரு சில இடங்களில் தான் இண்டக்ஷன் அதாவது சிங்கிள் ஃபேஸ் யூஸ் பண்ணுறாங்க. 3 ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டர் தான் பெரும்பாலும் தொழிற்சாலைகளில் யூஸ் பண்ணுறாங்க. 3 ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டருக்கு 3 ஃபேஸ் சப்ளை தான் கொடுத்து ரன் பண்ணுவோம். அப்படி கொடுக்கும் பொழுது 3 ஃபேஸ் சொல்லக்கூடிய ROIPன்னு சொல்லி 3 ஃபேஸ் சப்ளை கொடுக்குறோம். அப்படி கொடுக்கும்பொழுது அந்த ROIP அந்த 3 ஃபேஸுக்கு இடையில, ஆருக்கும் ஒய்க்கும் இடையில, 2 ஃபேஸுக்கு இடையில சப்ளை வோல்டேஜ் 440, மேக்ஸிமம் வோல்டேஜ் 440, குறைவான வோல்டேஜ் 430, 420 வரைக்கும் இருக்கலாம். சரிங்களா? ROIக்கு இடையில. அதே மாதிரி ஆருக்கும் விக்கு இடையில கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது, செக் பண்ணி பார்க்கும்போது அதுலேயும் பார்த்தீங்கன்னா 2 ஃபேஸுக்கு இடையில பார்க்கும்போது 440லேருந்து 420 வரைக்கும் இருக்கலாம். அதுக்கு குறையும் பொழுது தான் லோ வோல்டேஜ், ஃபேஸுக்கு இடையில வோல்டேஜ் குறைவாக இருக்குன்னு சொல்கிறோம். சரிங்களா? இப்போ ஆருக்கும் ஒய்க்கு இடையில 440லேருந்து 420 இருக்கலாம். ஆருக்கும் பிக்கு இடையில 440லேருந்து 420 வரைக்கும் இருக்கலாம். அதே மாதிரி ஒய்க்கும் பிக்கும் இந்த மாதிரி ஒய்க்கும் பிக்கு இடையில பார்க்கும்போது அதே மாதிரி 420லேருந்து 440 வரைக்கும் மேக்ஸிமம் இருக்கலாம். வோல்டேஜ் வந்து அந்த 2 ஃபேஸ், இப்போ வரக்கூடிய 3 ஃபேஸ் இருக்குன்னா எந்த 2 ஃபேஸுக்கு இடையில நம்ம வோல்டேஜ் செக் பண்ணாலும் கூட அந்த 440லேருந்து 420க்குள்ளே இருக்கணும். அதே மாதிரி 3 ஃபேஸுக்கு இடையில மாறி மாறி நம்ம செக் பண்ணாலும் கூட ஆவரேஜாக 420லேருந்து 440 வோல்டேஜ் ஈக்குவலாக இருந்தால் அது பேலன்சிங் சப்ளைன்னு சொல்கிறோம். அப்படி செக் பண்ணி பார்க்கும் பொழுது 2 ஃபேஸுக்கு இடையில 420லேருந்து 440 இருக்குது. அடுத்த 2 ஃபேஸுக்கு இடையில, அதாவது ஆருக்கும் ஒய்க்கு இடையில 440 இருக்குது. ஒய்க்கு பிக்கு இடையில செக் பண்ணும்பொழுது 380 இந்த ரேஞ்சில் இருக்குது. வோல்டேஜ் வந்து குறைவாக இருக்குது அப்படின்னும் போது அதில் அன்பேலன்ஸ் சப்ளைன்னு சொல்லுவோம். அன்பேலன்ஸ்டு சப்ளைன்னு சொல்லுவோம். சரிங்களா? அந்த மாதிரி இருக்கக்கூடிய அன்பேலன்ஸ் சப்ளையை ஒரு மோட்டாருக்கு இன்புட்டாக கொடுக்கும்பொழுது, 3 ஃபேஸ் மோட்டாருக்கு இன்புட்டாக கொடுக்கும்பொழுது அதில் உள்ள இருக்கக்கூடிய 3 ஃபேஸ் வைண்டிங் ROIPன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய 3 ஃபேஸுக்கான வைண்டிங் இருக்கும். உள்ள வைண்டிங் 3 ஃபேஸ் வைண்டிங் இருப்பாங்க. அந்த 3 ஃபேஸ் வைண்டிங் வந்து ஒவ்வொரு ஃபேஸுக்கு இடையிலையும் 120 டிகிரி டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் வைண்டிங் இருப்பாங்க. அது வந்து வைண்டிங் இருக்கக்கூடிய அந்த வைண்டிங்கோட காயிலில் சப்ளை வோல்டேஜ் வந்து ஈக்குவலாக இருந்தால், பேலன்ஸாக இருந்தால் எந்த பாதிப்பு ஏற்படாது. அன்பேலன்ஸாக ஏற்பட்டு ஏதாவது 2 ஃபேஸுக்கு இடையில வோல்டேஜ் வந்து ரொம்ப குறைவாக இருந்தால் அன்பேலன்ஸ் சப்ளைன்னு சொல்கிறோம். அந்த அன்பேலன்ஸ் சப்ளை நம்ம உள்ள கொடுக்கும்பொழுது வோல்டேஜ் குறைவாக இருக்கும்போது அந்த ஒரு ஃபேஸுக்கான வைண்டிங்கில் உள்ள அதிகப்படியான கரண்ட் ஃப்ளோ ஏற்பட்டு வைண்டிங் பாதிப்படைகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. சரிங்களா? அப்போ மோட்டரோட பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக பாதிப்படையும். சரிங்களா? இந்தியன் ஸ்டாண்டர்ட் உட்பட என்ன சொல்கிறாங்கன்னா, ரேட்டட் வோல்டேஜ், அதாவது இன்புட்டில் டெர்மினல் வோல்டேஜ் வந்து மோட்டாரோட டெர்மினல் வோல்டேஜில் +or-6, வோல்டேஜில் +or-6, ஃப்ரீக்வன்சியில் பார்த்தீங்கன்னா +or-3 இருக்கலாம். இருந்தாலும் அதோட அவுட்புட் வந்து பர்ஃபார்மன்ஸ் மாறாமல் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் சரியான பர்ஃபார்மன்ஸில் மோட்டார் வந்து ரன் ஆகுது பொருள். சரிங்களா? அதில் +or-6 வோல்டேஜுக்கு மேலே வோல்டேஜ் குறைஞ்சினா, கூட்டினாலும் சரி குறைஞ்சாலும் சரி, +or-, அதுதான் மீனிங். +or-, 6%, 6 வோல்டேஜுக்கு கூட்டினவோ குறைஞ்சாலும் +or-6 வோல்டேஜ்னா கூட்டினாலும் குறைஞ்சாலும் மோட்டரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பாதிக்கும். அதே மாதிரி ஃப்ரீக்வன்சி அப்படிதான் 3%க்கு மேலே போகக்கூடாது +or-. அப்படி இருக்கும்போது அவுட்புட் பர்ஃபார்மன்ஸ் வந்து குறைஞ்சினா, அதுக்கு மேலே போச்சுன்னா கண்டிப்பாக பர்ஃபார்மன்ஸு மாறுபடும், குறையும், அஃபெக்ட் ஆகும்.
பாதிக்குது. அடுத்து அண்டர் லோடிங். அண்டர் லோடிங் அப்படின்னா லோடுன்றது உங்களுக்கு தெரியும். மோட்டாரை ரன் பண்ணி மோட்டாருடைய சாஃப்ட்ல பெல்ட்டை கனெக்ட் பண்ணி ஒரு மெக்கானிக்கல் டிவைஸ் சொல்லக்கூடிய ஒரு மெஷினரியை ரன் பண்ணுறோம். அப்படி ரன் பண்ணும்பொழுது அந்த மெஷினரியோட கெப்பாசிட்டிக்கு ஆப்டான ஈக்குவலான ஒரு மோட்டார் கெப்பாசிட்டியை, அதாவது மோட்டார் ரேஞ்சை நம்ம செலக்ட் பண்ணி நம்ம கனெக்ட் பண்ணி ரன் பண்ணோம்னா அது வந்து பேலன்சிங்காக இருக்கக்கூடிய லோடுன்னு சொல்லுவாங்க. அர்த்தம் மோட்டருடைய கெப்பாசிட்டி அதிகமாக இருந்து கனெக்ட் பண்ணக்கூடிய லோடு வந்து ரொம்ப குறைவான கெப்பாசிட்டி இருந்துச்சுன்னா அது அன்பேலன்ஸ் லோடுன்னு சொல்லுவோம். சரிங்களா? அன்பேலன்ஸ் லோடு போடும்போது நமக்கு எஃபிஷியன்சி, அதோட செயல்திறன் பாதிக்கும். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், செயல்திறன் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே எஃபிஷியன்சி வச்சு தான், மோட்டருடைய எஃபிஷியன்சி வச்சு தான் கால்குலேட் பண்ணுவோம். எஃபிஷியன்சி கால்குலேட் பண்ணுறதுக்கு, மோட்டருடைய எஃபிஷியன்சி கால்குலேட் பண்ணுறதுக்கு அவுட்புட் மெக்கானிக்கல் பவர் டிவைடட் பை இன்புட் எலக்ட்ரிக்கல் பவர் இன்ட்டு 100 போடும்போது எஃபிஷியன்சி கிடைக்கும். அப்போ அவுட்புட்டில் கனெக்ட் பண்ணக்கூடிய மெக்கானிக்கல் பவர் ரேஞ்ச் வந்து கெப்பாசிட்டி கம்மியாக இருந்து டிவைடட் பை எலக்ட்ரிக்கல் பவர் இன்புட் வந்து அதிகமாக இருந்து டிவைட் பண்ணி இன்ட்டு 100 போனோம்னா பர்ஃபார்மன்ஸ் வந்து எஃபிஷியன்சி ரொம்ப குறைவாகவே வரும். சரிங்களா? அதனால் அண்டர் லோடிங் வந்து தவிர்த்துடணும். சரியான நம்ம லோடு கனெக்ட் பண்ணுறது வந்து சரியான லோடை கனெக்ட் பண்ணணும், அல்லது அந்த லோடுக்கு தகுந்த மோட்டார் நம்ம சூஸ் பண்ணி நம்ம கனெக்ட் பண்ணி ரன் பண்ணுறது ரொம்ப பொருத்தமாக இருக்கும். அண்டர் லோடிங் வந்து நம்ம தவிர்த்துக்கலாம். அண்டர் லோடிங்கும் ஒரு காரணமாக இருக்குது மோட்டார் பர்ஃபார்மன்ஸு குறையிறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்து வந்து சைசிங் ஆஃப் லோடு, சைசிங் ஆஃப் வேரியபிள் லோட்ஸ். சைசிங் அப்படின்னா காரணங்கள், அதாவது ப்ராசஸ், தொழிற்சாலையில் இருக்கக்கூடிய ப்ராசஸ்க்கு தகுந்த மாதிரி வேரியபிள் லோடை ரன் பண்ணக்கூடிய ஒரு மோட்டரை தான் நம்ம கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. வேரியபிள் லோடு சில நேரங்களில் லோடு குறைவாக ரன் பண்ணோம், சில நேரங்களில் அதிகப்படியான லோடை ரன் பண்ணுற மாதிரி ஒரு மோட்டருக்கே ஆப்ஷன்ஸ் இருக்கும் தொழிற்சாலைகள். அப்படி இருக்கும் பொழுது பீக் ஹவர்ஸில் அதிகப்படியான லோடை இயக்காத அளவுக்கும் நான் பீக் ஹவர்ஸில் அதிகப்படியான லோடை இயக்கிற மாதிரி நம்ம டிசைன் பண்ணி அந்த மோட்டர் ரன் பண்ணோம்னா நமக்கு மோட்டரோட பர்ஃபார்மன்ஸும் பாதிப்படையாது, எனர்ஜியான காஸ்ட்டும் குறைவாக இருக்கும். சரிங்களா? அப்போ நம்ம அந்த மாதிரி பீக் ஹவர்ஸில் ரன் பண்ண போகிறோம், கெப்பாசிட்டி அதிகமாக லோடு அதிகமாக கனெக்ட் பண்ணி ஓடக்கூடிய அந்த மோட்டர் வேரியபிள் லோடில் ஓடக்கூடிய ஒரு மோட்டரை பீக் ஹவர்ஸில் ரன் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் அந்த பீக் ஹவர்ஸில் ஓடக்கூடிய அந்த மோட்டரை நம்ம கெப்பாசிட்டி, அதாவது குறைவான கெப்பாசிட்டியாக இருந்து நல்ல எஃபிஷியன்சி தரக்கூடிய விலை குறைவான மோட்டர்களை செலக்ட் பண்ணி அந்த பீக் ஹவர்ஸில் ரன் பண்ணுற மாதிரி நம்ம வேரியபிள் லோடுக்கு கனெக்ட் பண்ணோம்னா அதோட பர்ஃபார்மன்ஸும் பாதிக்காது, எனர்ஜிக்கான காஸ்ட்டும் குறைவாக இருக்கும். சரிங்களா? அதுதான் சொல்கிறேன். அப்போ வேரியபிள் லோடு கனெக்ட் பண்ணி ரன் பண்ணக்கூடிய அந்த மோட்டர்களை செலெக்ஷன் ரொம்ப முக்கியம். பீக் ஹவர்ஸ் நான் பீக் ஹவர்ஸ்லையும் ரன் பண்ணக்கூடிய மோட்டரோட அந்த குவாலிட்டியே ரொம்ப முக்கியம். சரிங்களா? அதை மாதிரி செலக்ட் பண்ணி பண்ணுறது ரொம்ப முக்கியம். மோட்டரோட செலெக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. மோட்டரோட செலெக்ஷன் சரியாக இல்லை, ஆப்டாக இல்லை, தகுந்த லோடுக்கு தகுந்த மோட்டாரை வந்து நம்ம கனெக்ட் பண்ணலைன்னா அந்த இடத்துல மோட்டார் பர்ஃபார்மன்ஸ் வந்து கண்டிப்பாக பாதிப்படையும். சரிங்களா? அடுத்து வந்து அதில் என்ன சொல்கிறாங்கன்னா பவர் ஃபேக்டர். ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இண்டக்ஷன் மோட்டர் நம்ம எப்படி பார்த்துருக்குறோம். இண்டக்ஷன் மோட்டாரில் லாஸஸ் வந்து இருக்கும். அது எந்தெந்த லாஸஸ் சொல்லியிருக்கேன். சரிங்களா? மோட்டாரோட எஃபிஷியன்சி இண்டக்ஷன் மோட்டரில் மேக்ஸிமம் 8 இருக்கும். அந்த 8 இருக்கும். இண்டக்ஷன் மோட்டாரில் பவர் ஃபேக்டர் வந்து 0.9லேருந்து 0.8, 0.8லேருந்து 0.9 தான் அதை பவர் ஃபேக்டர் இருக்கும். பவர் ஃபேக்டர் 0.8 to 0.9 தான் இருக்கும் இண்டக்ஷன் மோட்டாரில். ஏன் அப்படின்னா அது எஃபிஷியன்சி குறைவு, லாஸஸ் அதிகன்றதுனால பவர் ஃபேக்டர் ரொம்ப குறைவாக இருக்கு. சரிங்களா? அந்த பவர் ஃபேக்டரில் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு பவர் ஃபேக்டர் கரெக்ஷன்னால பவர் ஃபேக்டர் குறையிறதுனால கூட மோட்டாருடைய பர்ஃபார்மன்ஸை பாதிக்கும். ஏன்னா இண்டக்ஷன் மோட்டார்னாலே லாஸஸ் அதிகமாக இருக்கும். லாஸஸ் அதிகமாக இருந்தாலே பவர் ஃபேக்டர் ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிடும். அதே மாதிரி லோடு அதிகமாக கனெக்ட் பண்ணாலும் மோட்டாருடைய கெப்பாசிட்டிக்கு தகுந்த லோடு கனெக்ட் பண்ணல, அதை காட்டிலையும் அதிகமான லோடை வந்து மோட்டர் கொடுத்து நம்ம ரன் பண்ணுற மெக்கானிக்கல் டிவைஸை மோட்டர் இழுத்து ஓடுது அப்படின்னும் போது மோட்டாரில் அதிகப்படியான லோடு கரண்ட்டு சர்க்குலேட் ஆகும், மோட்டாரில் லாஸ் அதிகமாகும், பவர் ஃபேக்டர் குறைய ஆரம்பிச்சிடும். பவர் ஃபேக்டர் குறைஞ்சாலே மோட்டரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே
பாதிக்கும். சரிங்களா? அடுத்து வந்து மோட்டாருடைய மெயின்டெனன்ஸ். மோட்டாரை சரியான முறையில் நம்ம மெயின்டெனன்ஸ் செய்தோம்னா அதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பாதிக்காது. மெயின்டெனன்ஸ் சரியில்லை அப்படின்னா கண்டிப்பாக மோட்டருடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து பாதிக்கும். மோட்டருடைய மெயின்டெனன்ஸ் என்னன்னா, மோட்டருடைய இன்னர் பார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, மெக்கானிக்கல் டிவைஸ் இன்னர் பார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பேரிங் தான். நல்ல குவாலிட்டியான பேரிங்கில் நம்ம செலக்ட் பண்ணி ஃபிட் பண்ணணும். அந்த பேரிங்கில் 1 இயர், அதாவது கண்டினியூஸாக ரன்னிங்காக இருக்குது மோட்டர், நான் ஸ்டாப்பில் 24 ஹவர்ஸ் ரன் ஆகக்கூடிய மோட்டராக இருந்தால் 1 இயருக்கு ஒருக்க நம்ம மோட்டரை கலட்டி அந்த பாகங்களில் செக் பண்ணி உள்ளே இருக்கக்கூடிய பேரிங்கில் ஏதோ சத்தங்கள் வருதா, கிரீஸு வேஸ்ட் பண்ணது இருக்கா, உருகிருச்சா, பேரிங்கில் எதுவும் தேய்மானம் இருக்கா, பேரிங் வந்து ரீப்ளேஸ் பண்ணணுமா இல்லை வந்து சர்வீஸ் பண்ணால் போதுமான்றதை செக் பண்ணி நம்ம இயருக்கு ஒன்ஸாவது நம்ம செக் பண்ணி ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணோம்னா கண்டிப்பாக மோட்டருடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து பாதிக்காது. சரிங்களா? அடுத்து வந்து ஏஜ். ஏஜ் அப்படின்னா மோட்டருடைய ஆயுட்காலம். மோட்டருடைய ஆயுட்காலம். மோட்டர் வந்து எங்கே ஃபிட் பண்ணியிருக்கோம், எந்த சூழலில் இருக்குது, மோட்டருடைய ஃபிட் பண்ண இடம் எப்படி இருக்குது. மோட்டர் வந்து நார்மலாக எல்லா இடங்கள்லையும் எல்லா டிவைஸ்கள்லையும் ஒரு மெக்கானிக்கல் இயந்திரத்தை ரன் பண்ணுறதுக்கு எலக்ட்ரிக்கல் டிவைஸ் வந்து கனெக்ட் பண்ணி தான் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ எலக்ட்ரிக்கல் டிவைஸ் வந்து இப்போ உற்பத்தி பண்ணக்கூடிய பொருள் வந்து எப்படி இருக்கும், ஏன்னா இப்போ வந்து ஒரு மாவு மில் இருக்குது, ரைஸ் மில், மாவு அரைச்சி தரக்கூடிய ரைஸ் மில். அதில் வந்து டஸ்ட் நிறைய, மாவு அரைக்கும் போது அதில் வரக்கூடிய தூள், மாவு வந்து சொல்லக்கூடிய அந்த பவுடர் மாதிரி இருக்கக்கூடிய அந்த தூள் வந்து காற்றில் மோட்டாருடைய ஃபேன் பகுதியில் போய் இருக்கக்கூடிய என்க்ளோஸ், அதாவது எண்டு கவரில், ஃபேன் இருக்கக்கூடிய பகுதியில் எண்டு கவர் இருக்கும், அதில் வந்து வளமாக இருக்கக்கூடிய பகுதியில் மாவு மாதிரி உள்ள பொருளாக போய் அடைச்சி ஸ்டோர் ஆகிடுச்சுன்னா ஃபேனை வந்து ஸ்மூத்தாக ரன் ஆகாது. அதுபோக உள்ள ஏர் வந்து சர்க்குலேட் இழுத்து கொடுக்கக்கூடிய அந்த ஏர் சர்க்குலேட்டிங் நல்லா நடக்காது. வென்டிலேஷன் உள்ளேருந்து ஹீட்டான காற்று வந்து வெளியேறாது. அப்போ வெப்பம் வந்து உள்ளே வைண்டிங்குள்ளே தங்கிடும், மோட்டரோட பெர்ஃபார்மன்ஸ் பாதிக்கும், மோட்டர் காயில் எரிஞ்சு போக வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தான் அந்த ரைஸ் மில்லு, டெக்ஸ்டைல் மில் சொல்லக்கூடிய பஞ்சு மில் சொல்லுவாங்க இல்லையா, டெக்ஸ்டைல் மில், ஸ்பின்னிங் மில்ஸ், அதுலேயும் பார்த்தீங்கன்னா பஞ்சு போன்ற, ஏன்னா ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது சிறு சிறு பஞ்சுகள் வந்து அங்கங்கே அந்த மில் ஃபுல்லாமே பறந்துக்கிட்டு இருக்கும். அந்த பஞ்சு, சின்ன பஞ்சுகள் வந்து மோட்டார் ஃபேன் ஓடும்பொழுது ஃபேனில் அப்சர்வ் பண்ணி ஃபேன் இருக்கக்கூடிய பகுதியில் எண்டு கவரில் வலையில் ஃபுல்லாக படிஞ்சிடும். அப்போ அந்த ஃபேன் என்ன எதுக்கு மாட்டிருக்காங்க மோட்டரில், ஒரு பக்கம் அந்த மோட்டாரில் உள்ள இருக்கக்கூடிய ஸ்டேட்டார் ரோட்டாரில் இருக்கக்கூடிய அந்த ஏர் கேப்பு, வைண்டில் இருக்கக்கூடிய வெப்பத்தை அந்த ஏர் கேப் வழியாக வெளியேற்றுறதுக்கு தான் அந்த ஃபேன் ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஃபேன் வந்து வெளியிலிருந்து வரக்கூடிய காற்றை உள்ளே இழுத்து சர்க்குலேட் பண்ணி உள்ளே அனுப்பும்போது அந்த காற்று உள்ளே போய் வைண்டிங்க்கு போர் கடையில் இருக்கக்கூடிய வெப்பத்தை அந்த ஏர் கேப் வழியாக வெளியே கொண்டு வந்துடுது. ஆனால் அதுக்கான பர்பஸ், எதுக்கான அந்த ஃபேன் மாட்டிக்கிறாங்களோ அந்த பர்பஸ் வந்து சரியாக நடைபெறலை. என்ன காரணத்தினால, டஸ்ட் படிகிறது, பஞ்சு போன்ற பொருள் வந்து உள்ளே அடைச்சிடுறது. அடைக்கும் போது ஃபேன் வந்து ஸ்மூத்தாக ரன் ஆகாது. ஃபஸ்ட்டு வந்து உள்ளே காற்று இழுக்காது, ஃபேனே ஸ்மூத்தாக ரன் ஆகாது. அதனால் லோடு அதிகமாகும், வெப்பம் உள்ளே தங்கிடும், வைண்டிங்கு பாதிப்படையும். சரிங்களா? இது அதுபோக கெமிக்கல் ஃபேக்ட்ரிகளில் மோட்டர்கள் யூஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன், அங்கே கெமிக்கல்னால் ஏற்படக்கூடிய அந்த கரோஷன் பாதிப்புகள், அரிப்புத்தன்மை ஏற்படும். உப்பு காற்று இருக்கக்கூடிய இடங்களில், கடலோர பகுதிகளில் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஃபேக்ட்ரியாக இருக்குது அப்படின்னா அங்கே மோட்டார் இருந்துச்சுன்னா வரக்கூடிய காற்று உப்பு காற்றாக இருந்துச்சுன்னா அந்த உப்பு காற்று ஈரத்தன்மையை மாய்ஸ்சரைஸ், ஈரத்தன்மையோடு அந்த உப்பு காற்றையும் சேர்த்து உள்ளே இழுத்து மோட்டர் உள்ளே சர்க்குலேட் பண்ணும்போது வைண்டிங்கில் போய் படிஞ்சிடும். வைண்டிங்கில் உப்பு காற்று வந்து உள்ளே போய் சால்ட்டுகள் படிஞ்சிடும். அப்போ கண்டக்டிங் சரியாக ஆகாது, அதிகமான ஹீட் ஏற்படும், வைண்டிங் வந்து சீக்கிரத்தில் பாதிப்படையும். மோட்டார் உள்ள இருக்கக்கூடிய பேரிங்கில் கூட படியும், பேரிங் வந்து சரியாக ரொட்டேட் ஆகாது, சாஃப்ட் வந்து பிடிப்பாயிரும், மோட்டார் ஸ்மூத்தாக ஓடாது. மோட்டாரில் இன்னர் சைடில் ஏற்படக்கூடிய அந்த பேரிங் பிடிப்பினால லோடு அதிகமாக தெரியும். நமக்கு அதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த இன்னர் லோடுன்றது பேரிங்கில் ஏற்படக்கூடியது, அது நம்ம கண்ணுக்கு தெரியாது. வெளியில் மிஷினரி நம்ம ஏற்கனவே வந்து சரியான மோட்டர் தான் ஃபிட் பண்ணியிருக்கோம், மிஷினரிக்கு கரெக்டாக தான் இருக்குது, காலில் பண்ணி போட்டிருக்கோம், நல்லா ஓடிக்கிட்டு நினைப்போம். ஆனால் இந்த இயற்கை சூழ்நிலைகள் சீற்றத்தால் ஏற்படக்கூடிய அந்த பாதிப்புகள் உள்ளே இருக்கக்கூடிய பேரிங்கை பாதிக்கும் போது சீக்கிரத்தில் நமக்கு அதை தெரியாது. நம்ம அலட்சியமாக விட்டுட்டோம்னா
பேரிங்கில் லோடு அதிகமாகும் பொழுது, டைட் ஆகும் பொழுது லோடு அதிகமாகும், வைண்டிங்கில் ஹீட் ஏற்பட்டு மோட்டார் வைண்டிங்கை பாதிக்கப்படுகிறோம். அப்போ கெமிக்கல் ஃபேக்டரிகள், கடலோர பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மாதிரி உப்பு காற்றில் ஈரத்தன்மையை எடுத்து கொடுக்கும்போது அங்கே மோட்டரோட தன்மைகள் மாறுது. அதே மாதிரி மழை நேரங்களில் சுவர் தரை போன்ற இடங்களில் மோட்டரை வந்து ஃபிட் பண்ணியிருந்தோம்னா, மோட்டரை வந்து பெட் மேலே ஃபிட் பண்ணியிருந்தாலும் கூட ஈரத்தன்மையை உறிஞ்சி வச்சுருக்கும் போது ஈரத்தன்மையை உள்வாங்கக்கூடிய வழிமுறைகள் ஏற்படாது. சரிங்களா? மோட்டர் என்ன ஆகும் பொழுது ஈரத்தன்மையை அப்சர்வ் பண்ணி உள்ள வைண்டிங் கொடுக்கும்போது வைண்டிங்கில் ஈரத்தன்மை படிஞ்சிடும். அப்போ ஷார்ட் சர்க்யூட் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அப்போ மோட்டார் வந்து எங்கே ஃபிட் பண்ணியிருக்கோம் அந்த இடத்த பொறுத்து தான் அதோட லைஃப் டைம் வந்து கூடுது. அப்போ மோட்டரை அதுக்கு சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல் நம்ம மோட்டரை வந்து பராமரிச்சு ஈரத்தன்மை வராது, ஈரத்தன்மை வரக்கூடாது. கெமிக்கல் ஃபேக்டரியில் வந்து அதை வந்து கவர் மேலே வந்து ஒரு மூடி வச்சுருந்தோம்னா நமக்கு டைரெக்டாக ஈரத்தன்மை வந்து உள்ளே வராது, கெமிக்கல் மேலே படாது. சரிங்களா? அதெல்லாம் பார்த்துக்கலாம். அப்படி பார்த்தோம்னா அந்த மோட்டரோட லைஃப் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறது. அப்போ மோட்டரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து வோல்டேஜ் ஃப்ரீக்வன்சினால பாதிக்குது, அன்பேலன்ஸ் சப்ளைனால பாதிக்குது. சரிங்களா? அடுத்து அண்டர் லோடிங்னால மோட்டரோட பர்ஃபார்மன்ஸ் பாதிக்குது. வேரியபிள் லோடு, சைசிங் ஆஃப் வேரியபிள் லோடு அப்படின்ற மாதிரி தகுந்த மாதிரி வேரியபிள் லோடுக்கு தகுந்த மாதிரி மோட்டர்களை செலக்ட் பண்ணி ரன் பண்ணோம்னா பர்ஃபார்மன்ஸ் பாதிக்காது, இல்லைன்னா பாதிக்கும். அடுத்து பவர் ஃபேக்டர்னால மோட்டரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பாதிக்குது. மெயின்டெனன்ஸ் சரியாக பண்ணனால டோட்டலாக மோட்டர் பர்ஃபார்மன்ஸ் வந்து பாதிக்குது. அடுத்து இருக்கக்கூடிய இடம் மோட்டர் எங்கே ஃபிட் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துக்கு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மோட்டரில் பாதிப்பு ஏற்படாமல் பார்த்துக்கணும், இல்லைன்னா மோட்டரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து டோட்டலாக பாதிக்குதுன்னு சொல்லக்கூடியது தான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான 10 மார்க் கொஸ்டின்ஸ். இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து முக்கியமான 10 மார்க்கு. அந்த 10 மார்க் ஆன்சரை நான் சொல்லிட்டேன். சரிங்களா? அடுத்து ரெண்டாவது எக்ஸ்பிளைன் அபவுட் த ரீவைண்டிங் அண்ட் மோட்டார் ரீப்ளேஸ்மெண்ட் இஷ்யூ. ரீவைண்டிங்னா என்ன, ரீப்ளேஸ்மெண்ட்னா என்ன? ரீவைண்டிங்னா தொழிற்சாலைகளில் பயன்படுத்தக்கூடிய அனைத்து மோட்டர்களுமே மேஜராக இண்டக்ஷன் மோட்டர் தான் பயன்படுத்துகிறாங்க. ஏன்னா இண்டக்ஷன் மோட்டரில் 2 டைப்பு, ஸ்க்ரூல் கேஜ், ஸ்லிப்ரிங்கு. ஸ்லிப்ரிங் இண்டக்ஷன் மோட்டர் காட்டிலும் ஸ்லிப்ரிங் இண்டக்ஷன் மோட்டர் வந்து எஃபிஷியன்சி குறைவு தான். அதனால் இண்டக்ஷன் மோட்டர், ஸ்க்ரூல் கேஜ் இண்டக்ஷன் மோட்டர் தான் தொழிற்சாலையில் பயன்படுத்துகிறாங்க. தொழிற்சாலையில் பயன்படுத்தக்கூடிய அந்த இண்டக்ஷன் மோட்டரில் பார்த்தீங்கன்னா மேஜராக ஒரு 50% மேலே இருக்கக்கூடிய மோட்டர்கள் ரீவைண்டிங் பண்ணி ஓடக்கூடிய மோட்டராக தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா அந்த மெயின்டெனன்ஸ் சரியாக பண்ணலை, மோட்டர் வந்து மெயின்டெனன்ஸ் சரியாக பண்ணலை. அதுக்கு மெயின்டெனன்ஸுக்கு எலக்ட்ரிஷியன், எலக்ட்ரிக்கல் இன்சார்ஜ், எலக்ட்ரிக்கல் சூப்பர்வைசர், மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு இன்ஜினியர், இந்த மாதிரிலாம் ஒரு டீம் வந்து ஒவ்வொரு தொழிற்சாலையிலையும் இருப்பாங்க. அவங்க வந்து அனலைஸ் பண்ணி மோட்டரோட பர்ஃபார்மன்ஸையும் அனலைஸ் பண்ணி சர்வீசிங்க்கு தனியாக ஒரு சார்ட் போட்டு இந்த சார்ட் படி ஷெட்யூல் போட்டு 3 மாதத்துக்கோ இல்லை 6 மந்த்தோ இயருக்கு ஒன்ஸ் வந்து மோட்டர் எல்லாமே பர்ஃபார்மன்ஸ் சர்வீசிங்லாம் கரெக்டாக இருக்கிறத செக் பண்ணி அவங்க வந்து ரொட்டீனாக அந்த ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் மோட்டார் வந்து பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும், காயில் வந்து பாதிப்படையாது, ரீவைண்டிங் பண்ண தேவையில்லை. இல்லை சரியாக பண்ணலை, மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் சரியாக பராமரிக்கலை, மோட்டர்களை பராமரிக்கலை, சர்வீசிங் பண்ணலை, கவனிக்காமல் விட்டுட்டாங்க, அசால்ட்டாக இருக்காங்க அப்படின்னா மோட்டார்களில் கண்டிப்பாக காயில் வந்து பாதிப்படைஞ்சு ரீவைண்டிங் கண்டிஷன் தான் இருக்கும். இப்போ மோட்டார்களில் பெரும் பகுதி ரீவைண்டிங் மோட்டார்ஸ் தான் மேக்ஸிமம் 50% மேலே தொழிற்சாலைகளில் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. மெயின்டெனன்ஸ் சரியில்லாது, ஏன்னா கண்டினியூஸாக ஓடக்கூடிய மோட்டர் எல்லாமே கண்டினியூஸாக ஓடக்கூடிய மோட்டார் கண்டினியூஸாக ஓடிக்கிட்டே இருக்குது, 24 hours ரன் ஆகிட்டே இருக்குது. ஒரு கவர்மெண்ட் லீவு, ஃபங்க்ஷன்ஸு, தீபாவளி, பொங்கல் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் தான் லீவ் விடுறாங்க. மற்ற நேரங்களில் 24 hours ரன் ஆகிட்டே இருக்குது. மிஷினரி இன்ஃபெக்ஷன் போட்டுடும் போது மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு நேர காலங்கள் அமையாமல், ஏன்னா அந்த லீவு நாள்களில் நிப்பாட்டி வேலை பார்க்கலாம், அந்த நேரங்களில் ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே ஃபங்க்ஷனுக்கு லீவுன்னு எடுக்கும்போது அந்த மோட்டரில் பர்ஃபார்மன்ஸை கவனிக்க முடியல அப்படிங்கும்போது மோட்டர் கண்டிப்பாக பாதிப்படையுது. அதனால் ரீவைண்டிங் கண்டிப்பாக பண்ணி தான் ரன் பண்ணுற சூழ்நிலை வருது. ஏன்னா புதுசாக வாங்கக்கூடிய மோட்டராக இருந்தால் அதுக்கு அந்த காஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ரீவைண்டிங் காஸ்ட் வந்து ரொம்ப சீப்பஸ்டாக இருக்குது.
ரீவைண்டிங் பண்ணால் போதுமானது, ரன் ஆகும் நல்லா. ஏன்னா ரீவைண்டிங் பண்ணி ஓடக்கூடிய மோட்டரும் நல்லா ரன் ஆகுது. அதோட பர்ஃபார்மன்ஸும் எஃபிஷியன்சி பாதிக்காமல் ரீவைண்டிங் பண்ணக்கூடிய ஆளுகளும் இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக வைண்டிங் பண்ணக்கூடிய மட்டும் நம்ம மோட்டரை கொடுத்து வைண்டிங் பண்ணோம்னா உள்ள அந்த வைண்டிங்கோட தன்மை குவாலிட்டியான காப்பர் வயர்ஸ் யூஸ் பண்ணி நல்லா பண்ணாங்கன்னா பர்ஃபார்மன்ஸும் எஃபிஷியன்சி குறையாமல். சரிங்களா? இல்லை மோட்டர் ரொம்ப பழைய மோட்டர் ஆகிடுச்சு, இனி அடுத்தது எல்லாமே டோட்டலாக வந்து ஒரு 15-20 இயர்ஸ் ஆயிடுச்சு, ரொம்ப ஓல்ட் ஆயிடுச்சு, இந்த மோட்டருக்கு பதிலாக இப்போ லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய கெப்பாசிட்டி அதிகமாக சைஸ் சின்னதாக இருக்குது, காம்பேக்டாக இருக்குது, அந்த மோட்டரில் யூஸ் பண்ணலாம், நல்லா குவாலிட்டியாக இருக்குது, எஃபிஷியன்சி எனர்ஜி எஃபிஷியண்ட்டாக இருக்குது, இல்லை எனர்ஜி எஃபிஷியன்ட் மோட்டரில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நமக்கு தோணுச்சுன்னா நம்ம வந்து அந்த ரீவைண்டிங் பண்ணாமல் ஃபால்ட்டான அந்த மோட்டரை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு புதுசாக மோட்டர்களை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இல்லைன்னா ரீவைண்டிங் பண்ணி தான் ரன் பண்ணுற மாதிரி இருக்கும். ரீவைண்டிங் பண்ணும்போது என்னென்ன கவனிக்கணும்? ரீவைண்டிங் பண்ணும்போது உள்ள இருக்கக்கூடிய வைண்டிங்கோட குவாலிட்டி, வைண்டிங்கோட திக்னஸ், கேஜ் அப்படின்வாங்க, அது சுற்றுக்களின் எண்ணிக்கை, டேப்ஸ் சுற்றுக்களின் எண்ணிக்கை, இது எல்லாமே கவனத்தில் வச்சு குவாலிட்டியான வயரிங்கை பண்ணாங்கன்னா மோட்டார் வந்து புது மோட்டர் போல எஃபிஷியன்சியும் பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ரீவைண்டிங் அண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் இஷ்யூவில் சொல்லக்கூடிய ஒரு ஆன்சர். சரி, அடுத்து டிஸ்கஸ் இந்த டீடைல்ஸ் அபவுட் எனர்ஜி சேவிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வித் EEM. EEMனா எனர்ஜி எஃபிஷியன்ட் மோட்டார், எனர்ஜி எஃபிஷியன்ட் மோட்டார். டிஸ்கஸிங் டீடைல்ஸ் அபவுட் எனர்ஜி சேவிங்ஸ். எனர்ஜி சேவிங்ஸ் எப்படிலாம் ஆகுது, எனர்ஜி எஃபிஷியன்ட் மோட்டர்ல எப்படிலாம் எனர்ஜி சேவ் பண்றாங்க. சரிங்களா? இப்போ எனர்ஜி எஃபிஷியன்ட் மோட்டர்னா என்ன? நார்மல் இண்டக்ஷன் மோட்டார், நார்மலா ஓடக்கூடிய ஸ்டாண்டர்ட் இண்டக்ஷன் மோட்டருக்கும் எனர்ஜி எஃபிஷியன்ட் மோட்டருக்கும் என்ன டிஃபரன்ஸ்? எதுல டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னா எஃபிஷியன்சி தான். இண்டக்ஷன் மோட்டர் நான் சொன்னேன் மேக்ஸிமமே 85 தான். நல்லா ஓடக்கூடிய இண்டக்ஷன் மோட்டர் அதிகபட்ச எஃபிஷியன்சி வந்து 85 தான். அது குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிறைய காரணங்கள் சொன்னோம். ஃபர்ஸ்ட் விஷயம் நிறைய காரணங்கள் பார்த்தோம். பர்ஃபார்மன்ஸ் எஃபிஷியன்சி குறையிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. மேக்ஸிமம் எஃபிஷியன்சி நல்ல குவாலிட்டியான மோட்டார் நல்ல எஃபிஷியன்சியில் ரன் ஆகுது அப்படின்னா 85 இண்டக்ஷன் மோட்டார் இது. ஆனால் எனர்ஜி எஃபிஷியன்ட் மோட்டார்னு சொல்லக்கூடியது எஃபிஷியன்சி, அதோட எஃபிஷியன்சி எப்படி இருக்குன்னா மினிமம் 75 டு மேக்ஸிமம் 100. மினிமம் 75 டு மேக்ஸிமம் 100% என்னது எஃபிஷியன்சி இருக்கும் எனர்ஜி எஃபிஷியன்ட் மோட்டார்ல. ஆனால் எனர்ஜி எஃபிஷியன்ட் மோட்டாருக்கு இண்டக்ஷன் மோட்டாருக்கும் எஃபிஷியன்சியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கு. எது எனர்ஜி எஃபிஷியன்ட் மோட்டர் வந்து நல்ல எஃபிஷியன்சி நல்லா இருக்கு. ஆனால் இண்டக்ஷன் மோட்டர் எஃபிஷியன்சி மீடியமா இருக்கு. சரிங்களா? ஆனால் ஏன் எனர்ஜி எஃபிஷியன்ட் மோட்டர் எல்லா இடத்துலையும் பயன்படுத்த மாட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனர்ஜி எஃபிஷியன்ட் மோட்டாரோட ரேட் வந்து அதிகமாக இருக்கு, காஸ்ட் வந்து அதிகம், இனிஷியல் காஸ்ட் வந்து அதிகம். சரிங்களா? அதனால அதை யாரும் எல்லா இடத்துக்கும் யூஸ் பண்ண மாட்டாங்க. சில இடங்கள்ல எந்த இடத்துல யூஸ் பண்றாங்க? பீக் ஹவர்ஸ்ல, பீக் ஹவர்ஸ் ஓடக்கூடிய கண்டினியூஸா ஓடக்கூடிய பீக் ஹவர்ஸ்ல ஓட்டி தான் ஆகணும் இந்த மோட்டாரை அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல எனர்ஜி எஃபிஷியன்ட் மோட்டரை யூஸ் பண்ணும்போது அங்க நமக்கு எனர்ஜி சேவ் ஆகுது. ஆனா இனிஷியல் காஸ்ட் அதிகம் தான். எனர்ஜி எஃபிஷியன்ட் மோட்டர்ல இனிஷியல் காஸ்ட் வந்து அதிகம் தான். ஆனா நமக்கு ரன்னிங் காஸ்ட், ஆப்ரேட்டிங் காஸ்ட் பார்க்கும்போது எனர்ஜி அதிகமாக சேவ் ஆகுறதுனால ரொம்பவே அது வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. சரிங்களா? ஓகே. இப்போ எப்படி எனர்ஜி எஃபிஷியன்ட் மோட்டர் சொல்றாங்க? இண்டக்ஷன் மோட்டருக்கும் அதுக்கும் எக்ஸ்டர்னலா என்ன டிஃபரன்ஸ் பார்த்துக்கணும். எக்ஸ்டர்னலா என்ன டிஃபரன்ஸ்? எஃபிஷியன்சி டிஃபரன்ஸ் இருக்கு. இண்டக்ஷன் மோட்டர் காட்டிலும் எஃபிஷியன்சி நல்லா இருக்கு. ஆனா இது ரேட் குறைவு. இண்டக்ஷன் மோட்டருக்கு ரேட் குறைவு, அது வந்து ரேட் கொஞ்சம் அதிகம். அது எல்லா இடத்துக்கும் பயன்படுத்த மாட்டாங்க, இது எல்லா இடத்துக்கும் பயன்படுத்துறாங்க. அது எங்க பயன்படுத்துறாங்க? எனர்ஜி எஃபிஷியன்ட் மோட்டர் பீக் ஹவர்ஸ்ல தவிர்க்க முடியாத லோடா இருக்கு, ரன் பண்ணி தான் ஆகணும் மோட்டரை அப்படிங்கிற சூழலில் பீக் ஹவர்ஸ்ல எனர்ஜி எஃபிஷியன்ட் மோட்டரை நம்ம செலக்ட் பண்ணி ரன் பண்ணும்போது எனர்ஜி சேவ் ஆகுதுன்னு சொல்லுவோம். அதுல இன்டர்னல்ல என்ன டிஃபரன்ஸ்? எக்ஸ்டர்னல் டிஃபரன்ஸ் பார்த்தாச்சு. இன்டர்னல் அப்படின்னா உள்ள கட்டமைப்பு, கன்ஸ்ட்ரக்ஷன்ல என்னென்ன டிஃபரன்ஸ் இருக்கு? கன்ஸ்ட்ரக்ஷன்ல பாத்தீங்கன்னா நார்மலா இண்டக்ஷன் மோட்டர் காட்டிலும் அதுல என்னென்ன சேஞ்சஸ் இருக்கு
அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் கோர் பகுதியில் இந்த ஸ்லாட்டுகள் வந்து நல்ல பள்ளமாக வெட்டியிருக்காங்க. ஸ்லாட்டுகள் வந்து பள்ளமான ஸ்லாட்டு. சரிங்களா? அதே மாதிரி கோருடைய நீளம் வந்து அதிகமாக இருக்கும். கோருடைய நீளம் வந்து அதிகமாக இருக்கும். கோர் வந்து பள்ளங்கள் வந்து நல்லா டெப்த்தாக இருக்குது. அதில் பயன்படுத்தக்கூடிய காப்பர் காயில் வந்து நல்ல குவாலிட்டியான காப்பர் காயில். அந்த மோட்டரோட கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி ஆப்டான பொருத்தமான கேஜ் உடைய காப்பர் காயிலை யூஸ் பண்ணி பைண்டிங் பண்ணுறாங்க. அதனால ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ ரொம்பவே குறையுது. சரிங்களா? அதுக்கடுத்து குவாலிட்டியான பேரிங், நல்ல குவாலிட்டியான பேரிங் யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? பேரிங் யூஸ் பண்ணுறாங்க. அந்த பேரிங்கில் உள்ள இருக்கக்கூடிய கிரீஸ், கம்பெனி கிரீஸ் அப்ளை பண்ணி கொடுப்பாங்க. அந்த கம்பெனி கிரீஸ் வந்து வெளியில் ஏறாத அளவுக்கு ரெண்டு பக்கமும் பியரிங்கில் ரெண்டு பக்கமும் கிரீஸை உள்ள அப்ளை பண்ணியிருப்பாங்க. அந்த கிரீஸ் வெளியேறாமல் ஹீட்டில் உருகி வெளியேறாமல் இருக்கிறதுக்கு பியரிங்கில் மெட்டல் ஷீல்டு ரெண்டு பக்கமும் மெட்டல் ஷீல்டு பண்ணியிருப்பாங்க. அப்படின்னும் போது உள்ள இருக்கக்கூடிய இந்த லூப்ரிகேட் சொல்லக்கூடிய அந்த கிரீஸ் போன்ற பொருள் வந்து மெட்டல் இடையில ஏற்படக்கூடிய இந்த உராய்வை தவிர்க்குது. மெட்டல் ஷீல்டு வச்சிருக்கிறதால கிரீஸ் வந்து உருகி வெளியேறாது. அப்படின்னும் போது உள்ள பேரிங்ல மெட்டலுக்கு இடையில உராய்வு ஏற்படுறதை தவிர்க்குது. ஸ்மூத்தான ரன்னிங்கா இருக்கு. ஃபிரிக்ஷன் லாஸ் குறைக்கப்படுது. சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்து பயன்படுத்தக்கூடிய கூலிங் பர்பஸுக்கு யூஸ் ஆகக்கூடிய ஃபேன், அதில் பொருத்தக்கூடிய ஃபேன் வந்து ஃபேனோட டயாமீட்டர் சின்னதாக இருக்கிற மாதிரி செலக்ட் பண்ணுறாங்க. மோட்டருக்கு ஃபேன் வந்து பெரிய ஃபேனை மாட்டாமல், மோட்டரோட சைஸுக்கு தகுந்த மாதிரி ஃபேன் மாட்டாமல் சாஃப்டில் ஃபேன் மாட்டுறாங்க. அந்த ஃபேனோட டயாமீட்டர் பார்த்தீங்கன்னா, ரெக்கைகள் பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கிற மாதிரி, ஃபேனோட டயாமீட்டர் வந்து சின்னதாக இருக்கிற மாதிரி ஃபிட் பண்ணும் பொழுது விண்டேஜ் லாஸ் தவிர்க்கப்படுது. அப்போ கோர் பகுதியில் சேஞ்சஸ் இருக்கு, காயிலில் சேஞ்சஸ் இருக்கு, ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ நமக்கு வந்து குறைவாக இருக்கு. அதுக்கடுத்து குவாலிட்டியான பேரிங் மாட்டுறாங்க. விண்டேஜ் லாஸ் தவிர்க்கிறதுக்கு ஃபேன் ரேடியஸ் வந்து சின்னதாக இருக்கிற மாதிரி செலக்ட் பண்ணி மாட்டுறாங்க. இது எல்லாமே தான் நமக்கு இண்டக்ஷன் மோட்டருக்கும் எனர்ஜி எஃபிஷியன்ட் மோட்டாருக்கும் உள்ள கன்ஸ்ட்ரக்ஷனில் டிஃபரன்ஸ். இந்த டிஃபரன்ஸ்லாம் இருக்கிறதுனால தான் அது எனர்ஜியை சேவ் பண்ணுது, எனர்ஜி எஃபிஷியன்ட் மோட்டராக இருக்கும். இந்த டிஃபரன்ஸை இதுக்கு நம்ம பண்ணலாமே, இண்டக்ஷன் மோட்டருக்கு பண்ணலாம். இண்டக்ஷன் மோட்டர் பண்ணும்போது அது எனர்ஜி எஃபிஷியன்ட் மோட்டராக மாறிடுது. இப்போ காஸ்ட் அதிகமாக இருக்கும், ரேட் டிஃபரன்ஸ் அதிகமாக இருக்குது, டபுள் சார்ஜஸ் வருது. அதனால தான் எனர்ஜி எஃபிஷியன்ட் மோட்டர் வந்து எல்லா இடத்துக்கும் பயன்படுத்துறது கிடையாது. சரிங்களா? லாசஸ்லாம் தவிர்க்கிறதுனால தான் நமக்கு ஏற்படக்கூடிய அதிகப்படியான லாசஸை குறைக்கிறதுனால தான் எனர்ஜியை எஃபிஷியண்டாக இருக்குது, எனர்ஜியை சேவ் பண்ணுது, எனர்ஜி எஃபிஷியன்ட் மோட்டராக நமக்கு செயல்படுது. அதை டீடைல்ஸ் நம்ம 3வது விஷயத்துக்கு எடுக்கலாம். 4வது விஷயம் டிஸ்கஸ் டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் லேம்ப். என்னென்ன லேம்ப்ஸ் இருக்கு, என்னென்ன லேம்புகள் இருக்கு. நம்ம டைப்ஸ் ஆஃப் லேம்ப்னா என்னன்னு பார்த்தோம். சரியா? லேம்ப் என்பது லைட்டை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கருவி அல்லது சாதனம். லைட்னா ஒளி, வெளிச்சம், லைட்டை தரக்கூடிய ஒரு எலக்ட்ரிக்கல் டிவைஸ் தான் லேம்ப்னு சொல்றோம். அப்ப லேம்ப் டைப்ஸ் ஆஃப் லேம்ப் பார்த்தீங்கன்னா இன்கேண்டசன்ட் லேம்ப் இருக்கு. சரிங்களா? அடுத்து ரிஃப்ளெக்டர் லேம்ப் இருக்கு. அடுத்து 3வது கேஸ் டிஸ்சார்ஜ் லேம்ப் இருக்கு. சரிங்களா? இன்கேண்டசன்ட் லேம்ப், ரிஃப்ளெக்டர் லேம்ப், 3வது கேஸ் டிஸ்சார்ஜ் லேம்ப். சரிங்களா? இதுல இன்கேண்டசன்ட் லேம்ப்னா என்ன அப்படின்றத பார்ப்போம். இன்கேண்டசன்ட் லேம்ப்னா நமக்கு வீடுகளில் பயன்படுத்தின குண்டு பல்புன்னு சொல்லக்கூடிய அந்த லைட், அந்த லேம்ப். சரிங்களா? குண்டு பல்பு. அந்த குண்டு பல்புல பார்த்தீங்கன்னா டங்ஸ்டன் இலை, டங்ஸ்டன் கம்பி, சின்ன ஒரு ஸ்ப்ரிங் போல இருக்கக்கூடிய கம்பி மாதிரி இருக்கும். ரெண்டு பக்கம் இருக்கக்கூடிய அந்த சப்போர்ட்ல சேக் கொஞ்சம் தொய்வா ரெண்டு பக்கமும் ஃபிட் பண்ணியிருப்பாங்க. டங்ஸ்டன் இலை. சரிங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா டங்ஸ்டன் இலையானது எதுக்குள்ள இருக்குன்னா ஒரு கண்ணாடி குடுவை போன்ற கண்ணாடி குடுவை. அந்த கண்ணாடிக்குள்ள எந்த விதமான தேவையற்ற
காற்று உள்ள இல்லாத மாதிரி வேக்கம் சொல்லுவாங்க. எந்த விதமான காற்று உள்ள இல்லாதபடி அந்த கண்ணாடி குடுவையை இருக்கும். அந்த கண்ணாடி குடுவைக்குள்ள டங்ஸ்டன் நிலையை வச்சிருப்பாங்க. டங்ஸ்டன் நிலையை பொருத்திய பிறகு உள்ள மந்த வாயுக்கள் சொல்லக்கூடிய இனட் கேஸ் சொல்லக்கூடிய நைட்ரஜன் வித் ஆர்கான் கேஸ் என்ன சொல்றோம்னா இனட் கேஸ்னா மந்த வாயுக்கள். அந்த மந்த வாயுக்களை உள்ள நமக்கு அது கலர் தெரியாது. மந்த வாயுக்களுக்கு நிறம் கிடையாது. அந்த கண்ணாடி குடுவைக்குள்ள மந்த வாயுக்களை நிரப்பி அதுக்குள்ள டங்ஸ்டன் நிலையை ஃபிட் பண்ணி நமக்கு க்ளோஸ் பண்ணிட்டு மெட்டல் கேப் இருக்கும். ரெண்டு பக்கமும் ஹோல்டரில் மாற்ற மாதிரி ரெண்டு சப்போர்ட் இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா அலுமினியம் ஸ்டட் இருக்கும். அதை ஹோல்டரில் ஃபிட் பண்ணும்போது சப்ளை வோல்டேஜ் நமக்கு பல்பு கிடைக்குது. பல்ப் வந்து லைட் தருதுன்னா எனது ஒளியை தருகிறது. சரிங்களா? அது எப்படி ப்ராசஸ் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது? சப்ளை வோல்டேஜ் பேஸ் நியூட்ரல் கொடுக்கும்போது அந்த பேஸ் நியூட்ரல் ரெண்டு பக்கம் எண்ட்லையும் வருது. டங்ஸ்டனோட ரெண்டு பக்கம் எண்ட்லையும் வந்து க்ளோஸ்ட் சர்க்யூட் ஆகுது. பேஸ் நியூட்ரல் ரெண்டு சேர்ந்து வரும்போது அந்த டங்ஸ்டன் வந்து ஒரு ஃபிலமெண்டா ஒர்க் ஆகுது. எப்படி அயன் பாக்ஸ்ல வந்து சப்ளை வோல்டேஜ் கொடுத்தோன்னே ஹீட் ஏற்படுதோ அயன் பாக்ஸ், அதே போல இந்த டங்ஸ்டன் நிலையானது ஒரு ஃபிலமெண்ட் மாதிரி ஒர்க் பண்ணுது. சப்ளை வோல்டேஜ் பேஸ் நியூட்ரல் ரெண்டு பக்கம் எண்டு கொடுத்தோடனே அந்த டங்ஸ்டன் நிலையானது அதிகப்படியான வெப்பம் ஏற்பட்டு கங்கு போல் ஒரு நல்ல ஒரு நம்ம விடிய காலம் நம்ம வந்து சூரியனை பார்க்கும்போது ஒரு 6-7 மணி பார்க்கும்போது எப்படி சூரியன் வெளிச்சம் வந்து சூரியனை பார்க்கும்போது எப்படி ஒரு ஆரஞ்சு கலர்ல கங்கு போல இருக்கு பார்த்தீங்களா? அது போல அந்த டங்ஸ்டன் நிலையில சப்ளை வோல்டேஜ் கொடுக்கும்போது கங்கு போல ஒரு அமைப்பு ஏற்பட்டு வெப்பம் அதிகமாகி கங்கு போல ஏற்பட்டு அதை ஒளியை பிரகாசிக்கிறது, ஒளியை தருகிறது. எப்படி நம்ம கங்கு போல தெரியலையே சார், கங்கு போல தெரியலையே, எடுத்தோன்னே லைட் போட்டோன்னே லைட் எரியுதே, கங்கு போல தெரியலையே அப்படிங்கும்போது நமக்கு லோ வோல்டேஜ் வர நேரங்களில் தான் தெரியும். லோ வோல்டேஜ் வரும்போது நல்லா தெரியும். அதில் வந்து அந்த டங்ஸ்டன் நிலையில மட்டும் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரில் அதில் கங்கு போல இருக்கும். அந்த கங்கு போல லோ வோல்டேஜில் கண்ணுக்கு நல்லா தெரியும். இது ஆரம்பத்தில் நம்ம லைட்டை போட்டோன்னுமே அந்த சூழ்நிலை ஏற்பட்டு சட்டன் செகண்ட் நம்ம கண்ணுக்கு தெரியறதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா வெளிச்சமாக வெளியில நமக்கு பிரகாசிக்குது. சரிங்களா? அப்போ அந்த டங்ஸ்டன் நிலையானது ஃபிலமெண்ட் போல ஃபங்க்ஷன் ஆகி அது அதிகப்படியான வெப்பத்தை ஏற்படுத்தி கங்கு போல ஏற்பட்டு வெப்பத்தை ஏற்படுத்தி அந்த வெப்பம் தான் ஹீட்டு தான் நமக்கு என்ன ஆகுது, ஒளியா நமக்கு வெளியில நமக்கு லைட் வெளிச்சமா நமக்கு தெரியுது. இப்போ இன்கேண்டசன் லேம்ப் வந்து இப்படிதான் ஃபங்க்ஷன் ஆகுது. அடுத்து ரிஃப்ளெக்டர் லேம்ப், ரெண்டாம் டைப் பார்த்தீங்கன்னா லைட்ல டைப்ஸ் ஆஃப் லைட்ல ரிஃப்ளெக்டர் லேம்ப்ல இதுல பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்டர் சொல்றது என்னது, ரிஃப்ளெக்டர் அதிலே வருது பாருங்க. ரிஃப்ளெக்டர்னா ஒளியை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு பொருள் சொல்றோம். ஒளியை பிரதிபலிக்கணும்னா ஒரு கண்ணாடியா இருக்கணும், இல்ல கண்ணாடி போன்ற ஒரு பொருளா இருக்கணும். கண்ணாடியா இருக்குன்னா கண்ணாடி போன்ற ஒரு பொருளா இருக்கணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், டார்ச் போன்ற லைட்டுகள்ல, டார்ச் போன்ற ஹேண்ட் லைட், அதாவது நைட் நேரங்களில் யூஸ் பண்ணக்கூடிய டார்ச் லைட்டு, டூ வீலர்ல இருக்கக்கூடிய ஹெட்லைட்டு, கார்களில் பயன்படுத்தக்கூடிய ஹெட்லைட்டு, சரிங்களா, ஃபோக்கஸ் லைட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த லைட் பார்த்தீங்கன்னா அதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா பல்ப் இருக்கு. பல்புக்கு பேக் சைடில் அந்த லைட்டோட அமைப்பு எப்படி இருக்கோ அது போலவே பின்னாடி ஒரு மிரர் போன்ற குவாலிட்டியான மிரர் போன்ற ஒரு அமைப்பு உள்ள ஃபிட் பண்ணியிருப்பாங்க. அந்த மிரர்ல தான் அந்த பல்போட வெளிச்சம் பட்டு பிரகாசமாக நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ அந்த மாதிரி தான் நமக்கு ரிஃப்ளெக்ட் லேம்ப் வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. சரிங்களா? நம்ம ஒரு பொதுவாக சொல்கிறதா ஃபோக்கஸ் லைட்டில் சொல்லலாம். சரிங்களா? இப்போ கிரவுண்டு, பெரிய இடங்கள்ல, கிரவுண்டுகளில், ஃபங்க்ஷன்களில், திருவிழாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் லைட் போடுவாங்க. சரிங்களா? அந்த ஃபோக்கஸ் லைட் போடும்போது நல்ல அகலமான ஒரு ஏரியா ஃபுல்லாமே கவர் பண்ணக்கூடிய அந்த லைட் எப்படி அந்த அளவுக்கு பிரைட்னஸாக இருக்குது அப்படின்னா, உள்ள இருக்கக்கூடிய பல்போட வாட்ஸ் கம்மியாக இருந்தாலும் கூட பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ரிஃப்ளெக்டர்னு சொல்லக்கூடிய கண்ணாடி போன்ற அமைப்பு பார்த்தீங்களா, அதுதான் என்ன செய்யுது, அந்த பல்போட வெளிச்சத்தை வாங்கி நமக்கு டைவர்ட் பண்ணி நல்லா டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அகலமாக நமக்கு ஒளிய தருது. அதான் ரிஃப்ளெக்டர் லேம்ப் சொல்லுவோம். சரிங்களா? அடுத்து கேஸ் டிஸ்சார்ஜ் லேம்ப். கேஸ் டிஸ்சார்ஜ்னா ஒரு கேஸ் மூலமாக டிஸ்சார்ஜ் ஆகுது. அதிலே வருது பார்த்தீங்களா, கேஸ் டிஸ்சார்ஜ் லேம்ப்னா கேஸ் மூலமாக டிஸ்சார்ஜ் ஆகி ஒளியை ஏற்படுத்தக்கூடிய லேம்புல கேஸ் டிஸ்சார்ஜ் லேம்ப் சொல்லுவோம். சரிங்களா? இதில் வந்து எப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும் அப்படின்னா, ரெண்டு பக்கமும் 2 எலக்ட்ரோடு, ரெண்டு பக்கமும் இந்த பக்கமும் அந்த பக்கமும் 2 எலக்ட்ரோடு இருக்கு.
இன்னர் டியூப் இருக்கும். அந்த இன்னர் டியூப்ல 2 எலக்ட்ரோடு இருக்கு. இந்த எலக்ட்ரோடுக்குள்ள ஒரு கேஸ் இருக்கும். அந்த கேஸை வந்து சரிங்களா ஆர்கான் கேஸ் சொல்றாங்களா, ஆர்கான் கேஸ். அதுக்கடுத்து சோடியம், மெர்க்குரி இது போன்ற கேஸ்களை உள்ள அந்த டியூபுக்குள்ள ஃபில் பண்ணியிருப்பாங்க. சப்ளை வோல்டேஜை கொடுக்கும்போது இந்த பக்கத்துல இருந்து எலக்ட்ரோட்ல சப்ளை கொடுக்கும் பொழுது இந்த எலக்ட்ரோட்ல இருந்து வோல்டேஜ் ஆனது அந்த கேஸ் வழியா இடையில இருக்கக்கூடிய 2 எலக்ட்ரோடுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த கேஸ் வழியா டிஸ்சார்ஜ் ஆகி அடுத்த எலக்ட்ரோடுக்கு நமக்கு பாஸ் ஆகி ஒளியை ஏற்படுத்துது. உள்ள இருக்கக்கூடிய கேஸ் தான் வோல்டேஜை டிஸ்சார்ஜ் செய்து நமக்கு ஒளியாக வெளிப்படுது. சரிங்களா? அத டைப்ஸ் சொன்னீங்கன்னா என்ன டைப்ஸ் இருக்கு, எக்ஸாம்பிள் சொன்னீங்கன்னா பார்த்தோம்னா ஃப்ளோரசன்ட் லேம்ப். டியூப்லைட் பத்தியா, டியூப்லைட்ல பார்த்துருக்கீங்க 2 பக்கமும் இந்த பக்கமும் எண்டு கவர், 2 பக்கமும் எண்டு மெட்டல் கவர் மாதிரி இருக்கும். அதுல 2 பின் இருக்கும். அதுக்குள்ள பாத்தீங்கன்னா 2 எலக்ட்ரோடுகள் இருக்கும். பல்ப் போன்ற அமைப்பு இருக்கும். உள்ள பாத்தீங்கன்னா டியூபுக்கு உள்ள பாத்தீங்கன்னா வெள்ளை கலர்ல ஒரு பவுடர் போன்ற அமைப்பு இருக்கு பாத்தீங்களா, வெள்ளை கலர்ல, அதுதான் கேஸ். அப்ப ஃப்ளோரசன்ட் கேஸ். இப்ப உள்ள வந்து சப்ளை வோல்டேஜ் கொடுத்தோடனே ஒரு 2 சைடுல கொடுக்குற சப்ளை வோல்டேஜ், 2 சைடுல கொடுக்குற சப்ளை வோல்டேஜ் வந்து அந்த கேஸ் வழியா உள்ள இருக்கக்கூடிய கேஸ் வழியா டிஸ்சார்ஜ் ஆகி ஃபுல் டியூபுக்கும் நமக்கு ஒளியை தருது. ஃபுல் டியூபுக்கும் ஒளியை தருது. அப்போ எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், ஃப்ளோரசன்ட் லேம்பு, CFL மெர்க்குரி லேம்பு, சோடியம் வேப்பர் லேம்பு, மெட்டல் ஹாலிட் லேம்ப். ஸோ 5 டைப்ஸாக நம்ம கேஸ் டிஸ்சார்ஜ் லேம்புகளை சொல்லலாம். சரி, நம்ம டிஸ்கஸ் டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லேம்புகளை நம்ம பார்க்கலாம். அடுத்து 5வது டிஸ்கிரைப் த சாய்ஸ் ஆஃப் லைட்டிங். சாய்ஸ் ஆஃப் லைட்டிங் அதே வருது. கொஸ்டினை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். கொஸ்டினை ஒரு தடவைக்கு 2 தடவை நம்ம ரீட் பண்ணும்போது அதை வச்சு கொஸ்டினை வச்சு நமக்கு ஒரு ஐடியா ஆன்சர் கிடைக்கும். அந்த ஆன்சரை எளிமையான நம்மளோட லாங்குவேஜ்ல நம்ம எழுதக்கூடிய இங்கிலீஷோ தமிழோ என்ன லாங்குவேஜ் எழுதுறீங்களோ அந்த லாங்குவேஜ்ல எழுதும்போது ஈஸியாக மார்க்கை ஸ்கோர் பண்ணலாம். சரிங்களா? இதுல சாய்ஸ் ஆஃப் லைட்டிங் பார்த்தீங்கன்னா லைட்டிங்க எங்கெல்லாம் எந்த மாதிரி லைட்டிங்லாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய சாய்ஸ் என்னென்ன சாய்ஸ், இடத்துக்கு தகுந்த போது லைட்டிங்ல தேர்ந்தெடுத்து பயன்படுத்துறது தான் சாய்ஸ் ஆஃப் லைட்டிங் சொல்லுவோம். இப்போ லைட்டிங்லாம் எங்கெல்லாம் யூஸ் பண்றோம் நமக்கு அப்படின்னா வீடுகள், ஹவுஸ்களில் யூஸ் பண்றோம், வீடுகள், அலுவலகங்கள், ஆபீஸ், ஸ்டோர்கள், கடைகள், தொழிற்சாலைகள், ஹாஸ்பிட்டல்ஸ், இன்ஸ்பெக்ஷன் பண்ணக்கூடிய லேப், இந்த மாதிரி இடங்கள்ல சரிங்களா, ஹாஸ்பிட்டல்ல யூஸ் பண்றோம். எல்லா இடங்களையும் அதுபோக ஸ்ட்ரீட் லைட்டு எல்லா இடங்களையும் யூஸ் பண்றோம். லைட்டிங் வந்து எல்லா இடங்களையும் யூஸ் பண்றோம். அப்போ லைட்டுகள் எங்க என்ன பர்பஸுக்கு எந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி லைட்டிங் தேவையோ அந்த மாதிரி லைட்டிங்களை செலக்ட் பண்றதுக்கு பேரு சாய்ஸ் ஆஃப் லைட்டிங். இப்போ வீடுகளில் நமக்கு லைட்டை செலக்ட் பண்றது, லைட்டை ஃபிட் பண்றதுக்கு எதுக்கு ஃபிட் பண்றோம், லைட் எதுக்கு ஃபிட் பண்றோம் அப்படின்னா வீடுகளில் ஒளி ஏற்படுத்துறது. மெயினாக வந்து ஒளி தேவை, வெளிச்சம் தேவை, அதுக்காண்டி லைட் ஃபிட் பண்றோம். ஆனா அந்த ஒளி நமக்கு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா புக் ரீடிங், குக்கிங், கிளீனிங் அண்ட் சர்விங், இந்த மாதிரி வேலைகள், வீட்டு வேலைகள் பார்க்குறோம், புக்ஸ் படிக்கிறோம், கிச்சனில் ஒர்க் பண்ணுறோம், சமைக்கிறோம். இந்த மாதிரி வேலைகளுக்கெல்லாம் போதிய வெளிச்சம் வேணும். அந்த ரூமோட அளவு எவ்வளவோ அதுக்கு தகுந்தா போல் லைட்டிங்கில் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதிகமாக ஸ்கொயர் ஃபீட்டாக இருந்தால் ரூமோட அளவு வந்து பெருசாக இருந்தால் லைட்டோட எண்ணிக்கையை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அப்போ லைட்டு பெரும்பாலும் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃப்ளோரசன்ட் லேம்பு, CFL, LED லேம்ப்ஸ். இப்போ வந்து LED லேம்பில் யூஸ் பண்ணுறோம். அப்போ மூணுமே பார்த்தீங்கன்னா இன்கேண்டசன் லேம்பில் இப்போ யூஸ் பண்ணுறது இல்லை. ஆரம்ப காலங்களில் இன்கேண்டசன் லேம்ப் யூஸ் பண்ணோம். அது என்ன டிஃபெக்ட், அதனால என்ன பாதிப்பு அப்படின்னா இன்கேண்டசன் லேம்பில் பார்க்கும்பொழுது நமக்கு அந்த அளவுக்கு பிரைட்னஸ், வெளிச்சம் கிடைக்காது, போதிய வெளிச்சம் கிடைக்காது. ஒரு எல்லோ ஷேடா, நமக்கு எல்லோ மாதிரி ஷேடா கிடைக்கும். கண்ணு பூசக்கூடிய அமைப்பு ஏற்படும், பாதிப்புகள் ஏற்படும். புக்ஸ் ரீட் பண்ண முடியாது சரிங்களா? அந்த மாதிரி தொந்தரவுலாம் நிறைய இருந்துச்சு இன்கேண்டசன் லேம்பில். அதுக்கடுத்து ஃப்ளோரசன்ட் சொல்லக்கூடிய டியூப் லைட்டுகளை யூஸ் பண்ணுறோம், டியூப் லேம்பில் யூஸ் பண்ணுறோம். CFL சரிங்களா,
அது யூஸ் பண்ணுறோம். எல்இடி லேம்புகள் சிஎஃப்எல் என்னது, சுருள் வடிவத்தில் இருக்கக்கூடிய குழாய் போன்ற பல்புகளை சிஎஃப்னு சொல்லுவோம். அதுவுமே ஒயிட் பேக்ரவுண்ட் தான். அதுவுமே லைட் எப்படி இருக்குது, ஒளியை எப்படி கொடுக்குது, வெள்ளை நிறமாக தான் கொடுக்குது. சரிங்களா? அது எல்இடி பார்த்தீங்கன்னா வெள்ளை நிறம் தான். ஆனால் டியூப் லைட்டை காட்டிலையும் சிஎஃப்எல் ரொம்ப சின்ன காம்பேக்டாக இருக்குது. அது பேர் என்னது, காம்பேக்ட் ஃப்ளோரசன்ட் லேம்ப். கை கடக்கமாக இருக்கக்கூடிய லேம்புகளை காம்பேக்ட் ஃப்ளோரசன்ட் லேம்ப் சொல்கிறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா எனர்ஜியை ரொம்பவே சேவ் பண்ணுச்சு. டியூப் லைட்டில் போடக்கூடிய ஒளியை காட்டிலையும் 4 மடங்கு எனர்ஜியை சேவ் பண்ணுச்சு. அதுக்கடுத்து வந்து லேட்டஸ்ட்டாக வந்த எல்இடி வந்து அதை காட்டிலும் ரொம்ப எனர்ஜி சேவ் பண்ணக்கூடிய வகையில் இருக்குது. ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது. ரொம்ப லைஃப் டைம் வந்து நல்லா உழைக்கக்கூடிய, ரொம்ப லைஃப் டைம் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய பல்புகளாக இப்போ வந்து எல்இடி பல்புகளை யூஸ் பண்ணுறோம். அப்போ இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம லைட்களை செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணலான்றது தான் இந்த கொஸ்டினுக்கான கான்செப்ட். அப்போ ஆஃபீஸ்கள் அதே மாதிரி தான், வீடு ஆஃபீஸு எல்லாமே இந்த லைட்டிங் யூஸ் பண்ணுறாங்க. தொழிற்சாலைகளில் அந்த லைட்டிங் வந்து ஃப்ளோரசன்ட் லேம்பில் யூஸ் பண்ணுறாங்க. இடத்துக்கு தகுந்த மாதிரி இந்த எண்ணிக்கை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சிங்கிளாக யூஸ் பண்ணுற இடங்களில், சிங்கிளாக யூஸ் பண்ணுற வீடுகளில் ஃப்ளோரசன்ட் லேம்பில் அங்கே வந்து தொழிற்சாலைகளில் டபுள் லைட்டுகளை ஃபிட் பண்ணி யூஸ் பண்ணுறாங்க. அங்கே கண்டென்சர்களை யூஸ் பண்ணுறாங்க. அந்த ஃபிட்டிங்கில் பார்த்தீங்கன்னா கண்டென்சர்களை ஃபிட் பண்ணி யூஸ் பண்ணும்போது எனர்ஜி சேவ் ஆகுது. பவர் ஃபேக்டர் வந்து குறையாமல் பார்த்துக்கிறது கண்டென்சர். ஓகேங்களா? அப்போ டியூப் லைட்டுகளை யூஸ் பண்ணுறாங்க தொழிற்சாலைகளையும். அதே மாதிரி ஆய்வுக்கூடங்கள், லேபுகள், மெடிக்கல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடிய லேபு, ஹாஸ்பிட்டல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒயிட் பேக்ரவுண்டாக இருக்கும். கலர் வந்து டிஃப்ரெண்ட்டாக தெரியக்கூடாது. கலர் ரெண்டரிங் வந்து மாறக்கூடாது. கலர் ரெண்டரிங்னா என்ன, ஒயிட் பேக்ரவுண்டாக இருக்கணும். இயற்கையான நிறங்களை பாதிப்படையாமல் அப்படியே நமக்கு ஒளி தரக்கூடிய ஒயிட் பேக்ரவுண்டாக இருக்கக்கூடிய லைட் எல்லாமே கலர் ரெண்டரிங் குறைவாக இருக்கக்கூடிய லைட்டுகள் சொல்லலாம். சரிங்களா? கலர் ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாமே பொதுவாக எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நகைக்கடையில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய கோல்டு நகைகள் எல்லோயிஷாக தெரியணுன்றக்காண்டி அவங்க வந்து எல்லோ ஷேட் தரக்கூடிய பல்புகள் யூஸ் பண்ணுறாங்க. அப்போ தான் வந்து கோல்டு வந்து மேற்கொண்டு அதிகமாக நமக்கு எல்லோயிஷாக தெரியும், பளிச்சு கணக்கு தெரியும், யூஸ் பண்ணுறாங்க. அதே பார்த்தீங்கன்னா அந்த கோல்டு ஜுவல்லரி ஷாப்புகளில் கோல்டு செஷனில் எல்லோ லைட் வச்சு எல்லோ கலர் ரெண்டரிங் தரக்கூடிய அந்த பல்புகளை யூஸ் பண்ணுறாங்க. அதே அடுத்த செஷனில் கோல்டு நகையில் டைமண்ட் செஷனில் பார்க்கும்போது ஒயிட்டாக தரக்கூடிய அந்த எல்இடி லேம்பில் யூஸ் பண்ணுறாங்க. ஒயிட் கலர் ரெண்டரிங் ஒயிட்டாக தரக்கூடிய அந்த எல்இடி லேம்பில் யூஸ் பண்ணுறாங்க. அப்போ தான் அதோட தன்மை அதிகப்படுத்தி காமிக்கும், வாடிக்கையாளரை அப்சர்வ் பண்ணி இழுக்கும், சேல்ஸ் நல்லா இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்றக்காண்டி இடத்துக்கு தகுந்த போது லைட்டில் செலக்ட் பண்ணுறாங்க. அதுதான் அது சாய்ஸ் ஆஃப் லைட்டில் சொல்கிறாங்க. அடுத்து explain briefly about the energy conservation avenues the lighting system. The lighting choice of lighting நான் வந்து இந்த क्वेश्चन ஆன்சரை ஒரு ஓரலா பார்த்துட்டோம். இருந்தாலும் இது 6வது क्वेश्चனுக்கு கொஞ்சம் டிஃபரெண்டா பார்த்துருவோம். ஏன்னா ரீப்ளேஸ் பண்றது எனர்ஜி கன்சர்வேஷன் அப்படின்னா லைட்டிங் சிஸ்டத்தில் எனர்ஜி எப்படி நம்ம வந்து பாதுகாக்கலாம், மிச்சப்படுத்தலாம், சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றது தான் இந்த 6வது क्वेश्चனுக்கான ஆன்சராக வருது. இப்போ இன்கேண்டசன்ட் லேம்புக்கு பதிலாக ஃப்ளோரசன்ட் லேம்பில் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? ரீப்ளேஸ் பண்ணலாம். ஃப்ளோரசன்ட் லேம்பில் யூஸ் பண்ணுற இடங்கள்ல எனர்ஜி சேவிங்ஸ் தரக்கூடிய அந்த ஃப்ளோரசன்ட் லேம்பில் யூஸ் பண்ணலாம். ஃப்ளோரசன்ட் லேம்பில் யூஸ் பண்ணுறோம், அதற்காக நம்ம எனர்ஜி சேவ் ஆகணும்னா அதுக்கு பதிலாக என்ன செய்யலாம், சிஎஃப்எல் லேம்புகளை யூஸ் பண்ணலாம். ரீப்ளேஸ் இன்ஸ்டாலேஷன் ஆஃப் த ரீப்ளேஸ் இன் CFL lamp in the replaced of incandescent lamp. Incandescent lamp, incandescent னா குண்டு பல்புக்கு பதிலாக CFL லாம்புகளை நம்ம யூஸ் பண்ணலாம். சரிங்களா? அதே மாதிரி பெரிய இடங்களா இருக்கு, கிரவுண்ட் மாதிரி இருக்கு, அந்த மாதிரி இடங்கள்ல மெர்க்குரி லேம்பு, சோடியம் வேப்பர் லேம்புக்கு பதிலாக மெட்டல் ஹாலிட் லேம்ப் சொல்லக்கூடிய அந்த லேம்புகளை யூஸ் பண்ணும்போது நல்லா போதிய வெளிச்சம் கிடைக்குது, எனர்ஜியும் நல்லா சேவ் ஆகுது. சரிங்களா? கலர் ரெண்டரிங் தேவையில்லை, நம்ம இயற்கையான நிறங்கள் நமக்கு தேவையில்லை, கலர் ரெண்டரிங்லாம் அவசியம் இல்லை, வெளிச்சம் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்ற இடங்கள்ல கிரவுண்டு, பெரிய பெரிய சாலைகள், பாலங்கள், சிட்டிகளில் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணக்கூடிய லைட் எல்லாம் பார்த்தீங்கன்னா சோடியம் வேப்பர் லேம்புகளை யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? ரைட். அடுத்து பார்த்தீங்கன்னா சாதாரண நம்ம பேலஸ்டுக்கு பதிலாக எனர்ஜி கன்சர்வேஷன் அமையில் சாதாரண பேலஸ்ட் சொல்லக்கூடிய
சோக்குக்கு பதிலாக எலக்ட்ரானிக் சோக்குகளை யூஸ் பண்ணோம்னா எனர்ஜி ரொம்பவே மிச்சப்படுத்தலாம். ஏன்னா சாதாரண பேலஸ்ட் சொல்லக்கூடிய எலக்ட்ரிக்கல் சோக்கு காட்டிலும் எலக்ட்ரானிக் சோக்கு வந்து 35% எனர்ஜியை சேவ் பண்ணுது. லைஃப் டைம் அதிகம், லாசஸ் குறைவு. சரிங்களா? பல்ப் வந்து ஃபிளிக்கரியாமல் உடனே எரியக்கூடிய தன்மை இருக்கு. பல்போட ஆயுட்காலம் அதிகமாகும். இந்த மாதிரி நிறைய நன்மைகள் எலக்ட்ரானிக் பேலஸ்ட் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு கிடைக்கும். அப்போ எலக்ட்ரிக்கல் பேலஸ்ட்டுக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணி எலக்ட்ரானிக் பேலஸ்ட்களை நம்ம ஃப்ளோரசன்ட் லேம்புகளுக்கு யூஸ் பண்ணோம்னா எனர்ஜி ரொம்பவே மிச்சப்படுத்தலாம். அதுதான் அந்த கொஸ்டின்ல விரிவாக சொல்லுவாங்க. சரிங்களா? இது ஒரு 10 பாயிண்ட் இருக்கு. 10 பாயிண்ட் ஹெட்டிங்கை போட்டு அந்த ஹெட்டிங்கு படிச்சுட்டோம்னா போதும். அந்த ஹெட்டிங்கை வச்சு அழகாக நமக்கு புரிஞ்ச வகையில் இங்கிலீஷ்லையோ தமிழ்லையோ எக்ஸ்பிளைன் பண்ணால் போதுமானது. முக்கியமான 10 மார்க் கொஸ்டின் பற்றி படிச்சுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.